வணக்கம். நான் நாகராசா வர்ணவசிங்கம், வடமராட்சி வடக்கு கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்க சமாஜத்தின் உபதலைவர். இன்றைக்கு திரும்பியும் புதிய அரசாங்கம் பொறுப்பேற்ற பிறகு நான் காரைக்கால், நாகப்பட்டினம், இந்தியாவில் கோட்டை வட்ட படகு, நிலுவமடி விசப்படகு வந்து திரும்பியும் வந்து எங்கள்கிட்ட கரியோரம் வந்து 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் தூரங்களில் வந்து எங்களுடைய தொழிலாளிகள் இந்த விலைகளை முற்றாக அழித்து சென்றிருக்கிறார்கள். இன்றைக்கு ஒரு 35-40 தொழிலாளிகள் இந்த விலைகள் போயிருக்கும். ஒவ்வொரு விலைகள் இந்த பெறுமதிகள் வந்து 10 லட்சம், 12 லட்சம், 15 லட்சம் ரூபா பெறுமதியான விலைகள் அள்ளி செல்லப்பட்டிருக்கு. அதோடு வந்து எங்களது கடல் வளங்கள் முற்றாக பாதிக்கப்பட்டு எங்களது மக்கள் பயத்தில் இன்றைக்கு தொழிலுக்கு போகாமல் இருக்கிறார்கள். தயவு செய்து தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அந்த கவனத்துக்கு கொண்டு வரோம். உங்களுக்கு எத்தனையோ தடவை நாங்கள் சொல்லி நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறதில்லை. அதே மாதிரி தமிழ்நாடு மீன்மாரியத்துறை அமைச்சர் அவர்கள் இந்த கவனத்துக்கும் கொண்டு வரோம். அங்கே உள்ள விசப்படகு மீன்பிடி சங்கங்களுக்கும் நாங்கள் இந்த கவனத்துக்கு கொண்டு வரோம். திருப்பியும் எங்களது எல்லை தாண்டி வந்து எங்களது கரியோரம் 3-4 கிலோமீட்டர் தூரம் வந்து இவ்வளோ அட்டூழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். தயவு செய்து நிறுத்துங்க, எங்களுடைய இல்லைக்க வரவிடால் நிறுத்தி மீண்டும் இங்கே வரவினால் இருந்தால் மீண்டும் பிரச்சனைகள் தர மக்கள் மத்தியில் கொந்தளிப்புகிறார்கள். மக்கள் தாங்கள் கடலில் செய்ய போகிறோம் என்று சொல்லி மக்கள் எல்லாரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இது உடனடியாக நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும். இல்லாட்டி கடலில் செய்ய பிரச்சனைகள் வந்து மக்கள் 2 பகுதி மீனவர்களுக்கும் சில தர்க்கங்கள் வந்து சில சேதங்களை ஏற்படுத்தலாம். தயவு செய்து தான் நிறுத்துங்க. எங்களுக்கு இல்லையே தாண்டப்படாமல் கொடுங்க. அப்படி உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் உங்களோட கடற்படையாவைக்கு பின்னாலே அனுப்புங்க. இது எவ்வளோ தூரம் அங்கே இலங்கை எல்லைக்குள்ள போய் நின்று உங்களுக்கு தெரியும். இங்கே வந்து இலங்கைக்கு எல்லைக்கு வந்து விட்டு இங்கே வந்து இலங்கை நேவி பிடிச்ச உடனே அங்கே வந்து உங்களுக்கு பொய்யான தகவலை சொல்கிறார்கள். நாங்கள் எங்களுடைய எல்லைக்கா தொழிற்சு நாங்கள் இலங்கை நேவி வந்து பிடிச்சுட்டாருன்னு சொல்லி உங்களுக்கு சந்தேகம் என்று சொன்னால் உங்களோட கடற்படையாவைக்கு பின்னாலே அனுப்புங்க. இது எவ்வளோ தூரம் மரீனின்னு தெரியும். இப்போ கோட்டைப்பட்டினம், அம்மாப்பட்டினம், முக்கியமாக காரைக்கால், நாகப்பட்டினத்து படகுகள்லாம் வந்து தங்கி நின்று தொழில் செய்கிறார்கள். வந்து நின்று தங்கிக்கிட்டு இரவிரமாக வந்து தங்கி நின்று எங்களது வளத்தை மலித்து வாழ்வாதாரத்தை மலித்து எங்களோட தொழில் உபகரணை மலித்து கொண்டிருக்கிறார்கள். தயவு செய்து அங்கே உள்ள விசப்படகு மீனவ சங்க அமைப்புகளுக்கு நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். உங்களுக்கு ஆக்களை கண்டிக்க எங்களது இடங்களுக்கு வராமல் பண்ணுங்க. தயவு செய்து இதை கூட கவனத்தில் எடுங்க. ஆனால் நாங்கள் காலங்காலமாக வருஷமாக காலங்காலமாக மாதமாக எங்களோட தொழில்களை இழந்து கொண்டிருக்கிறோம். எங்களோட வளர்ச்சி அழைத்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு நீங்கள் இன்றைக்கு எங்களது மீன் கோடி மில்லியன் கணக்கான மீன் வளர்ச்சி அள்ளி கொண்டு போயிட்டு எங்களுக்கு ஏதாவது இங்கே போட்டுட்டு எங்களுக்கு இலங்கைக்கு உதவி செய்கிறோம் அந்த கதையெல்லாம் கையக்கூடாது. நீங்கள் எங்களது கோடி மீன் வளத்தை அள்ளி கொண்டு போறீர்கள். இன்றைக்கு நீங்களால் எங்களுக்கு கடனாளியாக இருக்கிறீர்கள். எங்களோட மீன் வளத்தையும் அள்ளி வாழ்வாரத்தையும் அழித்து நீங்களால் எங்களை கடனாளியாக இருக்கிறீர்கள். தவிர இலங்கையிலிருந்து நாங்கள் உங்களுக்கு கடனாளிகள் இல்லை. தயவு செய்து இதில் கவனத்தில் எடுத்து முதலமைச்சர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐயா கேட்டுக்கொள்கிறோம். தயவு செய்து உடனடியாக உங்களது படகுகளை இல்லை தாண்டால் நிறுத்துங்க. உங்களோட கடற்படை அனுப்புங்க. உங்களோட கடற்படைகளை அனுப்பி இவங்களை எங்கே போகிறாங்க என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி அவர்களை தடுத்து நிறுத்துங்க. இவங்கள பொய்யான வார்த்தைகளை நம்பி நீங்களும் நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள். அங்கே பார்த்தா பிறகு இந்த கடலில் போது இலங்கை அரசாங்கத்தில் வந்து கடற்படை வந்து பிடிக்குது என்று சொல்லி கத்தி கொண்டிருக்கிறீர்கள். போராட்டத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள். தயவு செய்து நீங்கள் கவனத்தில் எடுங்க. கடல் நீரியல் மீன்வளத்துறை அமைச்சர் இன்றைக்கு நீங்கள் எல்லாரும் கடலை எடுத்து உடனடியாக நேவிப்பட கூட கடற்படையை அனுப்பி நடவடிக்கை எடுங்க. இல்லை தாண்ட விடாமல் அதுக்குரிய நடவடிக்கை எடுங்க. தயவு செய்து திரும்பியும் வந்து எங்களை தொல்லையை தந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் நொந்து போயிருக்கிறோம். தயவு செய்து இதுக்குரிய நடவடிக்கை எடுக்கணும் என்று சொல்லி முதலமைச்சரை மீன்வாரியத்துறை அமைச்சரையும் கேட்டுக்கொள்கிறோம். உங்களுக்கு நீங்கள் உடனடியாக விசப்படகு சங்கங்கள் அமைப்புகள் நீங்களும் அவர்களுக்கு சொல்லி எங்களுக்கு எல்லைக்கு அவர்களால் தடுத்து நிறுத்துங்க. இனிமேலும் பெருமையாக இருந்தால் இனிமேல் வர பிரச்சனைகள் யாரும் பொறுப்பு கூற இயலாது. பிறகு வந்துட்டாங்க, அடிக்கிறாங்க, கொள்கிறாங்க, வெட்டுறாங்கன்னு சொல்லி அங்கே இருந்த இந்த வசனங்கள் பேசாதீங்க. தயவு செய்து இதுக்குரிய நடவடிக்கை எடுக்கும்படி உங்களோட தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.